இனிப்பு வேப்பம்பூ சட்னி. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வேப்பம்பூவை தனியாக மொறுன்னு ப்ரௌனாக வறுத்து பிளேட்டில் கொட்டிடணும். அப்புறம் ஒரு சின்ன கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு அதையும் வறுத்து அந்த வேப்பம்பூ மேலே கொட்டிடணும். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, நெல்லிக்காய் அளவு வெல்லம் போட்டு திட்டமாக உப்பு போட்டு நல்லா மூணு அரைச்சி வச்சுக்கணும். இந்த சட்னி வந்து சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். பொங்கல், வடை, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இதை தொட்டுண்டு சாப்பிட்லாம். இதில் வெல்லம் போடாமல் அரைச்சி வச்சுன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். வெல்லம் போட்டு அரைச்சி வச்சுட்டா தித்திப்பாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வேப்பம்பூ வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. சர்க்கரை நோய், ஃபேட்டு எல்லாத்தையும் அது போக்கிடும்.